பேரன்பு கொண்ட சொந்தங்களை அவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அவேர்னஸ், நில சிக்கல்களில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ உதவும் அப்படிங்கிற எந்த மாற்றுக்கட்டும் கிடையாது. இப்போ யூடிஆர் அப்டேட்டிங் டேட்டா ரெஜிஸ்டர் வந்ததுக்கப்புறம் அதோட ஆவணங்கள்லாம் நம்ம எங்கே வாங்குறது அப்படிங்கிறத நம்மளுக்கு எல்லாருக்கும் தெளிவாக தெரியும். பட் ஆனால் அதற்கு முன்னாடி உள்ள ஆவணங்கள் ஓஎஸ்ஆராக இருக்கலாம், எஸ்எல்ஆராக இருக்கலாம், இந்த ஆவணங்கள்லாம் எங்கே வாங்குறது அப்படின்னு நம்ம அடிக்கடி வீடியோ பதிவு பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஆர்டிஐ மூலம் இன்னும் எந்த அலுவலகத்தை தொடர்பு கொண்டு இந்த ஆவணங்கள்லாம் வாங்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்குது. அந்த சந்தேகத்தை போக்கும் வண்ணமாக 2023 நிலவரி மற்றும் நிலவரி மேம்பாட்டுத்துறை அந்த திட்டத்துறையால் ஒரு சுற்றறிக்கை மதுசூதனன் என்ற ஒரு இயக்குனர் அவங்க இருக்கும்போதே ஒரு சுற்றறிக்கை, அதாவது ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க. ஆர்டிஐ ஆர்வலர்கள் நிச்சயமாக இந்த கடிதம் நம்ம அதை முழுசாக படித்தோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த அலுவலகத்துக்கு எந்த ஆவணத்தை கேட்டு ஆர்டிஐ பதிவு பண்ணோம், அவங்க பதில் தரலைன்னா யாருக்கிட்ட மேல்முறையீடு செய்யணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக அந்த 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 சுற்றறிக்கையில் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த சுற்றறிக்கையில் சொல்லியிருக்க விவரத்தை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பழைய ஆவணங்கள், அது மாதிரி ஆப்பதிவேட நகலாக இருக்கலாம், நத்த நிலவர திட்டத்தில் கொடுக்கப்பட்ட அந்த ஆவணங்களாக இருக்கலாம், பழைய சம்மந்தப்பட்ட எல்லா ஆவணங்களும் எந்தெந்த அலுவலகத்தில் இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில், கிராம வரைபடம், வட்ட வரைபடம், மாவட்ட வரைபடம், எல்லாமே A to Z இது எல்லாமே ஆர்டிஐ மூலம் நம்ம வாங்க முடியும். அதற்காக ஒரு உறுதுணையாக இந்த கடிதம் நமக்கு இருக்குது. ஆகவே இந்த கடிதத்தில் சொல்லியிருக்க விவரங்களை நம்ம முழுமையாக தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ தான் நம்ம சேனலை முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற அத்தியாவசியமான தகவல்களை நம்ம சேனலில் வெளியிட்டுக்கிட்டே இருப்போம். அதனால் உங்கள் நட்பு வட்டங்களுக்கு, நீங்கள் அன்றாடம் செயல்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப் குழுக்களுக்கு இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கள். நில சிக்கல்களில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக பயன்பெறும். ஆகவே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கு உள்ள தகவல்களை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, இதுதான் அந்த கடிதம். அனுப்புனர் யாருன்னா இயக்குனர் நில அளவை மற்றும் நிலவரி திட்டம், சர்வே ஹவுஸ், சேப்பாக்கம், சென்னை 5லேருந்து அனுப்பியிருக்காங்க. பெறுநர் யாருன்னா அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள், சம்மந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அனைத்து மாவட்ட வருவாய் அலுவலர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனைத்து இணை இயக்குனர் மத்திய நில அளவை அலுவலகம் சென்னை, அனைத்து மாவட்ட உதவி இயக்குநர்கள் மாவட்ட நில அளவை 4, அனைத்து மாவட்ட உதவி இயக்குநர்கள் மாவட்ட நில அளவை அலுவலகம் 5, உதவி ஆணையர் தமிழ்நாடு ஆவண காப்பகம் எழும்பூர் சென்னை 8. பாருங்கள், இது எந்தெந்த இடத்துல நிலம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் நம்மளுக்கு கிடைக்குதுங்கிறத அந்த சென்ட் ஆஃப் முகவரியிலே நம்மளுக்கு தெரியுது. ஓகே, இதில் என்னென்னா நாள் 23/7/2023 வெளியிட்டிருக்கிறாங்க. கடித எண் 11-886/2023. பொருள் என்னென்னா, நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆவணங்கள் எந்தெந்த அலுவலகங்களில் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட வேண்டும் என அறிவுரை வழங்குவது குறித்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்வையில் இந்த அலுவலக கடித எண் 2015 மேற்கோள் காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆவண காப்பகம் கடிதம் 2023 அதையும் மேற்கோள் காட்டியிருக்காங்க. நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆவணங்கள் எந்தெந்த அலுவலகங்களில் பராமரிக்கப்பட்டு வருகிறது என்றும் அந்த அலுவலகங்களில் பொது தகவல் அலுவலர், மேல்முறையீட்டு அலுவலர் பற்றிய விவரங்கள் ஏற்கனவே பார்வை 1 காணும். இவ்வகை கடிதத்தின்படி அனைத்து மாவட்ட மற்றும் வட்ட அலுவலகங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது. இந்த நேர்வில் பார்வை 2 காணும் தமிழ்நாடு ஆவண காப்பக கடிதத்தில் வரிசை எண் 7 மற்றும் 12 சில மாறுதல்கள் மேற்கொள்ளப்பட்டதை தெரிவித்து கொண்டு கீழ்கண்டவாறு மாற்றி அமைத்து பட்டியல் வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நல்லா நீங்கள் கவனித்தாதான் உங்களுக்கு புரியும் எங்கெங்கே நீங்கள் ஆர்டிஐ பதிவு பண்ணணுங்கிறத இதிலே சொல்லியிருக்காங்க. ஆவணத்தின் பெயர் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாதுகாக்கப்படும் அலுவலகம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த அலுவலகத்திலேருந்து யாருக்கிட்ட நம்ம மனு பண்ணணும், பொது தகவல் அலுவலர், அவர் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா யார்கிட்ட மேல்முறையீடு செய்யணும், மேல்முறையீட்டு அலுவலர் யார், இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். 1, நில உடைமை மேம்பாட்டு திட்டப்பணிக்கு முன்பு பழைய நில அளவை புலச்சுவடுகள் எங்கே கிடைக்கும் அப்படின்னா யூடிஆருக்கு முன்னாடி உள்ள எஸ்எல்ஆர் அந்த ஆவணங்கள் எல்லாமே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிடைக்கும். நீங்கள் ஆர்டிஐ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் பொது அவருக்கு தான் நீங்கள் ஆர்டிஐ பண்ணணும். இவருக்கு அனுப்பி 30 நாளை கடந்துருச்சு, பதில் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா மாவட்ட வருவாய் அலுவலர் அப்பீல் அத்தாரிட்டியாக இருக்கார், மேல்முறையீட்டு அலுவலராக இருக்கார். ஓகே, இப்போ 2, பழைய செட்டில்மெண்ட் பதிவேடு, ஓல்டு செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர் OSR, அதாவது அந்த நில உடைமை மேம்பாட்டு திட்டத்துக்கு முன்னாடி நடத்தப்பட்ட 2 சர்வேயில் ஒரு சர்வே OSR. இது எங்கே இருக்கும்னா இதுவும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கும்.
இங்கே நேர்முக உதவியாளர் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் தான் இங்கு பிஐஓ பொதுத்தகவல் அலுவலர் நேர்முக உதவியாளர் தான், மாவட்ட வருவாய் அலுவலர் தான் அப்பீல் அத்தாரிட்டி. அதுக்கப்புறம் அச்சிடப்பட்ட மறு நிலவரி திட்ட செட்டில்மெண்ட், அதாவது ஆர்எஸ்ஆர் பதிவேடு எங்கே கிடைக்குது அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தான், மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் தான் பிஐஓ, மாவட்ட வருவாய் அலுவலர் தான் அப்பீல் அத்தாரிட்டி. 4 நிலவரி திட்ட அலுவலர் அலுவலக வழக்கு கோப்புகள். இந்த நிலவரி திட்ட அலுவலக வழக்கு கோப்புகள் எங்கே இருக்குன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தெல்லாம் இருக்கும். பொதுத்தகவல் அலுவலர் யாருன்னா மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் பொது, அப்பீல் அத்தாரிட்டி மாவட்ட வருவாய் அலுவலர். 5 நிலவரி திட்ட அலுவலகத்தில் தயாரிக்கப்பட்ட நிலப்பதிவேடு நகல் எஸ்எல்ஆர் காப்பீஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் பொது தான் பிஐஓ, மாவட்ட வருவாய் அலுவலர் தான் அப்பீல் அத்தாரிட்டி. அதுக்கப்புறம் நகர நில அளவை மூல ஆவணங்கள் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய நில அளவை அலுவலகம் சென்னையில் இருக்கும். இது நகர நில அளவை மூல ஆவணங்கள், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இது நகரத்துக்கு சார்ந்தது. இங்கே யார் பிஐஓ இருக்கார் அப்படின்னா உதவி இயக்குனர் வரைவு மத்திய நில அளவை அலுவலகம் சென்னை, அந்த அலுவலகத்திலாம் இருக்கார். அப்பீல் அத்தாரிட்டி இணை இயக்குனர் மத்திய நில அளவை அலுவலகம் சென்னை. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் 7 பார்த்தீங்கன்னா நில உடைமை மேம்பாட்டு திட்ட புலப்படம் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு ஆவண காப்பகம் எழும்பூரில் இருக்குது. இது யார் பிஐஓ அப்படின்னா ஆராய்ச்சி அலுவலர் பிஐஓ. அப்பீல் அத்தாரிட்டி யாருன்னா உதவி ஆணையர் தான் அப்பீல் அத்தாரிட்டி. ஓகே. அதுக்கப்புறம் 8 நில உடைமை மேம்பாட்டு திட்ட ஆப்பதிவேடு மற்றும் நத்த மடங்கள் எங்கே கிடைக்கும், இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நில உடைமை மேம்பாட்டு திட்ட ஆப்பதிவேடு மற்றும் நத்த அடங்கல் எங்கே கிடைக்கும் அப்படின்னா சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் கிடைக்கும். யார் பிஐஓ அப்படின்னா தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் பிஐஓ, அப்பீல் அத்தாரிட்டி வட்டாட்சியர். ஓகே. இப்போ நில உடைமை மேம்பாட்டு திட்ட சிட்டா யூடிஆர், இது சொல்கிறதெல்லாம் யூடிஆர் நத்தம். மற்றவங்க பார்த்தீங்கன்னா இது 9ல் பார்த்தீங்கன்னா நில உடைமை மேம்பாட்டு திட்ட சிட்டா மற்றும் பட்டா எங்கே கிடைக்கும் அப்படின்னா யூடிஆர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பட்டா சிட்டா சம்மந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் கிடைக்கும். தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் பிஐஓ இருக்கார், வட்டாட்சியர் அப்பீல் அத்தாரிட்டியாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 10 நில உடைமை பதிவு மேம்பாட்டு திட்ட கிராம படங்கள். இப்போ கிராம படம் வேணும் அப்படின்னா அந்த படம் எங்கே இருக்குது அப்படின்னா சம்மந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்குது. தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் பிஓ இருக்கார், வட்டாட்சியர் மேல்முறையீட்டு அலுவலராக இருக்கிறார். நில உடைமை பதிவு மேம்பாட்டு திட்ட புலப்பட சுவடு மற்றும் நத்தம் புலப்பட சுவடு எங்கே இருக்குது அப்படின்னா சம்மந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்குது. தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் தான் பிஐஓ, வட்டாட்சியர் அப்பீல் அத்தாரிட்டியாக இருக்கார். நத்தம் புலப்படம் இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா தமிழ்நாடு ஆவண காப்பகம் எழும்பூரில் தான் கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பிஐஓ யார் அப்படின்னா ஆராய்ச்சி அலுவலர், இந்த எழும்பூர் காப்பகத்தில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி அலுவலர் பிஐஓ. அப்பீல் அத்தாரிட்டி உதவி ஆணையர், அங்கே எழும்பூரில் காப்பகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அப்பீல் அத்தாரிட்டியாக இருக்கிறார். நகர அளவை பிளாக் வரைபடங்கள் நிலப்பதிவேடு இது எங்கே கிடைக்குது அப்படின்னா சம்மந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் கிடைக்கும். தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் பிஐஓ இருக்கார், வட்டாட்சியர் மேல்முறையீட்டு அலுவலராக இருக்கிறார். 14 பைமாஸ் ஆவணங்கள், நத்த நில வரித்திட்ட ஆவணங்கள், இனாம் பதிவேடுகள், கிராம பழைய ஆப்பதிவேடுகள் மற்றும் இனாம் ஒழிப்பு சட்ட ஆவணங்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிடைக்கும். மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் பிஐஓ இருக்கார், அப்பீல் அத்தாரிட்டி மாவட்ட வருவாய் அலுவலராக இருக்கிறாரு. இதை குறித்து நம்ம அண்ணன் நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. இப்போ 3 பாக நம்ம வெளியிட்டிருக்கிறோம். பரஞ்சோதி அண்ணன் இந்த அதாவது இந்த இனாம் செட்டில்மெண்ட் சம்மந்தமாக பேசியிருக்காங்க, இனாம் நிலங்கள் குறித்து. அது நீங்கள் அதில் ஏதாவது சிக்கல் இருந்துச்சுன்னா அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கும். ஓகே. இப்போ 15 கிராம வரைபடங்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்னா உதவி இயக்குனர் சம்மந்தப்பட்ட மாவட்ட நில அளவை பதிவேடுகள் துறை மத்திய நில அளவை அலுவலகம் சென்னையில் கிடைக்கும். கிராம வரைபடங்கள் எங்கே கிடைக்கும்னா இங்கே கிடைக்கும். யார் பிஐஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப மேலாளர் சம்மந்தப்பட்ட மாவட்ட நில அளவை பதிவேடுகள் துறை உதவி இயக்குனர் வரைபடம் மத்திய நில அளவை அலுவலகம் சென்னை. அப்பீல் அத்தாரிட்டி யார்? உதவி இயக்குனர் மாவட்ட நில அளவை பதிவேடுகள் துறை இணை இயக்குனர் மத்திய நில அளவை அலுவலகம் சென்னை. இது கிராம வரைபடங்கள் கிடைக்கக்கூடிய இடம். இதில் இன்றைக்கி ஆன்லைன்லேயே கிராம வரைபடங்கள்லாம் வந்துருச்சு, நம்ம எடுக்கிறாந்தாலும் எடுத்துக்கலாம். 16 வட்ட வரைபடங்கள் உதவி இயக்குனர் சம்மந்தப்பட்ட மாவட்ட நில அளவை பதிவேடுகள் துறை மத்திய நில அளவை அலுவலகம் சென்னை. இதுக்கு பிஐஓ யார் அப்படின்னா தொழில்நுட்ப மேலாளர் சம்மந்தப்பட்ட மாவட்ட நில அளவை பதிவேடுகள் துறை உதவி இயக்குனர் வரைபடம் மத்திய நில அளவை அலுவலகம் சென்னை. அப்பீல் அத்தாரிட்டி உதவி இயக்குனர் மாவட்ட நில அளவை பதிவேடுகள் துறை மற்றும் இணை இயக்குனர் மத்திய நில அளவை அலுவலகம் சென்னை. அப்பீல் அத்தாரிட்டியாக இருக்கார். 17 மாவட்ட வரைபடங்கள் வேணும் அப்படின்னா உதவி இயக்குனர் சம்மந்தப்பட்ட மாவட்ட நில அளவை பதிவேடுகள் துறை மற்றும் மத்திய நில அளவை அலுவலகம் சென்னை. யார் பிஐஓ? தொழில்நுட்ப மேலாளர் சம்பந்தப்பட்ட மாவட்ட நில அளவை பதிவேடுகள் துறை மற்றும்
உதவி இயக்குனர் வரைபடம் மத்திய நில அளவை அலுவலகம் பிஐஓ இருக்காரு. அப்பீல் அத்தாரிட்டி நம்ம மேலே பார்த்து அதே அவர் தான் அப்பீல் அத்தாரிட்டியாகவும் இருக்கிறாரு. மேலும் பட்டியலில் குறிப்பிட்டுள்ள மேற்படி ஆவணங்களின் நகல்கள் கோரி மனுக்கள் பெறப்பட்டால் உரிய காலத்திற்கு நடவடிக்கை எடுத்து மனுதாரர்கள் கோரும் ஆவணங்களின் நகல்கள் வழங்கும்படி சம்பந்தப்பட்ட பொது தகவல் அலுவலர்கள், மேல்முறையீட்டு அலுவலர்கள் ஆகியோர் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இனி வருங்காலங்களில் தகவல் பெறும் உரிமை சட்ட பிரிவுகளில் பெறப்படும் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் எனவும், நில உடைமை ஆவணங்களில் விவரம் கோரும் மனுதாரர்களின் மனுக்கள் சரிவர பரிசீலிக்காமல் அவைகளை வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கும், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து மாநில ஆவண காப்பகத்திற்கும், மத்திய நில அளவை அலுவலகத்திலிருந்து அலையவிடக்கூடாது எனவும், மனுதாரர்களுக்கு உரிய விவரங்களை சரியான அலுவலகம் மூலம் பெற்றுக்கொள்ளும் வகையில் இந்த பட்டியலில் கண்டுள்ள விவரங்கள் அறிவிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சொல்லி மதுசூதன் ரெட்டி நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குனர் ஆணைப்படி இந்த சுற்றறிக்கை பாஸ் பண்ணிக்க இந்த கடிதத்தை. ஸோ இந்த நகல் உங்களுக்கு வேணும்னா நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், உறவுகள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். நில சிக்கல்களில் இருக்கக்கூடிய எண்ணற்ற உறவுகளுக்கு நிச்சயமாக இந்த ஆவணங்களை பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இது உதவியாக இருக்கும். உங்களுடைய நட்பு வட்டங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மற்றும் வாட்ஸ்அப் குழுக்கள் பொது தளங்களில் இந்த வீடியோவை பகிருங்க. எல்லோரும் பயன்பெறட்டும். மீண்டும் நல்ல தகவல்களோடு உங்களை வேறொரு வீடியோ மூலம் சந்திக்கிறேன். நன்றி.